காதுகளால் வாகனத்தை இழுத்து சாதனை. எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான வேட்புமனு தொடர்பில் வெளியான தகவல். தபால் மூல வாக்குச்சீட்டுகள் ஏற்றுக்கொள்ளும் பணிகள் ஆரம்பம். தேயிலை உர மானியத்துக்கு 2400 மில்லியன் ரூபாய் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவிப்பு. தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் 1500 கிலோகிராம் எடையுள்ள ஹயஸ் வாகனத்தை 100 மீட்டர் தூரம் வரை தனது இரு காதுகளில் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார். நேற்று காலை 9 மணி அளவில் யாழ் கொடிகாமம் நட்சத்திர மகால் முன்றலில் A9 வீதியில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். இதேவேளை தமிழ்நாடு, கொழும்பு, யாழ்ப்பாணம் என முன்னர் பல தடவைகள் செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்களை இழுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் எல்பிட்டிய பிரதேச சபைக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. எல்பிட்டிய பிரதேச சபையின் தவிசாளரையும் உப தவிசாளரையும் உறுப்பினர்களையும் தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான பெயர் குறித்த நியமனங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பின்படி எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான வைப்பு பணத்தை ஆகஸ்ட் மாதம் 26ஆம் திகதியிலிருந்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 11ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான பெயர் குறித்த நியமனங்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் திகதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை காலி மாவட்ட செயலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான மேலதிக தகவல்களை பெற தேர்தல் ஆணைக்குழுவின் www.election.gov.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்காளர்களுக்கு முகவரியிடப்பட்ட பதிவு செய்யப்பட்ட தபால் மூல வாக்காளர் அட்டைகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதிகளை ஏற்றுக்கொள்ளும் பணி இன்று ஆரம்பமாவதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் வாக்காளர் அட்டை விநியோகம் செப்டம்பர் 3ஆம் திகதி தொடங்கும் என்றும் செப்டம்பர் 8ஆம் திகதி அதற்கான சிறப்பு நாளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறையும் ரத்து செய்யப்படுவதாக பிரதி தபால் அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். எவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி தபால்மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேயிலை உரமானியத்தை வழங்குவதற்கு தேவையான 2400 மில்லியன் ரூபாவை இலங்கை தேயிலை சபை வழங்கியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. தேயிலை பயிற்சிக்கான உரமானிய திட்டம் கடந்த வாரம் முதல் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அரசு உர நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படும் 5 வகையான உரங்களின் விலை 4000 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேயிலை பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் T200, T750, U709, U834 மற்றும் T65 ஆகிய 5 வகையான உரங்களின் விலைகளை அரச உர நிறுவனம் குறைத்துள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்காலத்தில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஓய்வு பெற்றதன் பின்னர் அவரது வாழ்வாதாரத்துக்கான கருணை தொகையை வழங்க உள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் மாதாந்த வருமானத்தை பார்க்கும் போது தமக்கு வருத்தமாக இருப்பதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். நாட்டின் சாமானிய மக்கள் வாழ முடியாத நிலையில் இவர்கள் வாழ்வது ஆச்சரியமளிப்பதாகவும் இவர்கள் அனைவரும் கருப்பு பொருளாதாரத்தில் அங்கம் வகிப்பதாகவும் வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக அனுராதபுரம் கடபனக பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வேட்பாளர் திலித் ஜெயவீர இவ்வாறு குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் முசக்கேல் மாவட்டத்தில் 23 பயணிகளை வழிமறித்து ஆயுததாரிகள் சுட்டுக் கொலை செய்துள்ளனர். குறித்த சம்பவமானது இன்று இடம்பெற்றுள்ளது. முசக்கேல் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் பேருந்து மற்றும் ட்ரக் வாகனத்தை ஆயுததாரிகள் வழிமறித்துள்ளனர். இதனையடுத்து 2 வாகனங்களில் இருந்து மக்களை வேறு இடத்துக்கு கொண்டு சென்று அவர்களில் 23 பேரை சுட்டு படுகொலை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து சடலங்களை மீட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.